அங்கிருந்து பரதன் சர்வ சைன்யங்களுடன் திவ்ய ரசங்கள்லையும் பல்லக்குகள்லையும் சுவாமி இருக்கிற சித்திரக்கூட்டத்தை போய் அடைவதற்காக பரப்பிட்டு போறாள். அப்படி போற போது இந்த சைன்யங்கள்லாம் ஏராளமா வரத்தை பார்த்துட்டு லட்சுமணன் என்ன பண்ணினாள், ஒரு பெரிய மரத்து மேல ஏறி, அண்ணா பரதன் வந்துட்டான், சர்வ சைன்யத்தோட நம்மோட சண்டை போட வந்துட்டான், காட்டுல நாம் நன்னா இருக்கிறதே அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு இப்படி எல்லாம் ஆரம்பிச்சுட்டார் லட்சுமணன். உடனே சுவாமி பார்த்தார், இப்பவே நான் போய் பரதனை வதம் பண்ணிப்படுறேன்னு ஆரம்பிச்சுட்டார் லட்சுமணன். பரதஸ்ய வதே தோஷம் நாஹம் பஷ்யாமி ராகவா. பரதனை கொன்னா பாதகமே இல்லை, தோஷமே இல்லை, பரதனை கொண்டு போடுறேன்னு ஆரம்பிச்சுட்டாளாம் லட்சுமணன். உடனே சுவாமி சொன்னாளாம், லட்சுமணா இப்படி தப்பி பேசாதே, அந்த அண்ணத்தோட வந்திருக்கவே மாட்டான் பரதன், நம்ம ராஜாவா பண்ணணும் அழைப்பதற்காக வந்திருப்பன், நீ ஒரு பரீட்சை வேண்டுமானால் பண்றையாள் சுவாமி. இங்க பரதன் வந்த உடனே நான் ஒன்றும் பேசாமல் ராஜ்யமஸ்மை பிரயச்சேதி பாடமித்யேவக்ஷதி, ராஜ்யமஸ்மை பிரயச்சேதி பாடமித்யேவக்ஷதி. பரத, உனக்கு கொடுத்த ராஜ்யத்தை லட்சுமணன் கிட்ட கொடுன்னு நான் சொல்றேன். உடனே கொடுத்துட்டேன்னா நமஸ்காரம் பண்ணி சொல்றானா இல்லையா பாரு. அதையும் தவிர்த்து பரதன் நம்மோட சண்டை போட வந்தா நீ நான் என்ன பண்ண முடியும், பரதனை எதிர்க்க முடியுமா? மகேஸ்வாசே மகாப்ராஜ்ஞே பரதே ஸ்வயமாகதே கிமத்ர தனுஷா காரியம் அசினாமாசர்மணா. பெருமில் பிடித்தவன் மகாபுத்திமான் பரதன், அவனே அங்கிருந்து ஆயுதம் எடுத்து வந்துட்டானே, அப்புறம் நீ நானும் கத்தியும் கேடையும் ஆயுதம் எடுத்து என்ன பண்ண முடியும் பரதனே? அவன் பரதன் என்னமோ பக்தன் மூக்க பிடிக்கிறான்னா அஷடு இல்லை, அவன் காரியத்துல பரமதீனம். ஏதோ தெய்வத்தை உபாசிக்கிறவனா அவனை அஷடுன்னு இப்ப நினைப்பான். அப்படி நினைச்சு விடுவனேன்னு ரொம்ப பேர் தெய்வத்தை உபாசிக்காம அப்படி இருக்கான், இதனால பெரிய பதவி கிடைக்கும். தெய்வத்தை உபாசிக்காம பெரிய பதவி கிடைச்சுடும் பாருங்க, ஒரு பதவியும் கிடைக்காது. பரதன் மகாபுத்திமான், பெரும்பில் பிடித்தவன், அவனிடத்துல நீ நானும் என்ன பண்ண முடியும்னு காட்டாள் சுவாமி. இதை பார்த்துவிட்டு லட்சுமணன் என்ன பண்ணினான், அப்படியே லஜ்ஜப்பட்டு தன்னுடைய உடல்ல சுருக்கின்னு விட்டான் தன்னையே நாள். அவன் உள்ள பூந்து விட்டான் தன் சரீரத்துக்குள்ளேயே நாள், வெட்கத்தை அடைஞ்சு